வணக்கமகளே இலை மார்வல் இப்போதால ஏதோ ஒரு ஒளி பட்டன் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ் 5 and 6 ஓட டைரக்டரா பழையபடி நம்ம மார்வலோட ரியல் ஜீசஸ் இருந்த ரூசோ பிரதர்ஸ் எடுத்துட்டு வர போறதா இப்ப ரீசெண்டா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் மார்வல் சைடுல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் செய்யப்படல. ஆனா இது நடக்கணும். அப்படி இது மட்டும் நடந்துச்சுன்னா சீரியஸ்லி தரமான சம்பவமா இருக்கும். ஏன்னா மார்வல் ஃபேஸ் 4 and 5ல வாங்கின அடி அப்படி கிட்டத்தட்ட ஃபேஸ் 4 and 5 சேர்த்து ஒரு 10 படங்கள் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு 4 படங்கள் தான் பெஸ்டா பண்ணிருக்கும். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், ஷாங்சி, வகாண்டா ஃபாரெவர் அண்ட் கார்டியன்ஸோட வால்யூம் 3. இதை தவிர மற்ற 6 படங்களும் செம அடி வாங்கியிருக்கும். அண்ட் இதெல்லாம் மார்வல் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யலாம். லேசுவாட்டா கேளுங்க. சோ அதனாலதான் இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம்னு ஃபைனலா ரூசோ பிரதர்ஸ் கிட்டே மார்வல் போயிருக்காங்க போல. சீரியஸ்லி ரொம்பவே நல்ல விஷயம் இது. அண்ட் ரூசோ பிரதர்ஸும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து மார்வல்ல பண்ண என்ன ப்ராஜெக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஓப்பனாவே நாங்க சீக்ரெட் வார்ஸ் எடுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு அப்பவே சொல்லியிருப்பாங்க. அது இப்போ நம்ம கேங் ரோலா பிளே பண்ண ஜானத்தன் மேஜர்ஸ் பண்ண சேட்டையால அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டிங்கிற ப்ராஜெக்ட்டை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு அதுக்கு பதிலா இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் 5 and 6 சீக்ரெட் வார்ஸோட பார்ட் 1 and பார்ட் 2 எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அண்ட் இந்த அவெஞ்சர்ஸ் 5 ப்ராஜெக்ட்டுமே 2-3 டேரக்டர்ஸ் கை மாதிரி தான் ஃபைனலா ரூசோ பிரதர்ஸ் கிட்டே வரப்போகுது போல. அண்ட் அண்ட்ரே கனிதர் சூர்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூசோ பிரதர்ஸ் அப்பவே இதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டி வச்சுட்டாங்க. அண்ட் ரூசோ பிரதர்ஸ் அப்படி ரிட்டர்ன் ஆகிட்டா கண்டிப்பா மார்வலுக்கு இந்த அவெஞ்சர்ஸ் 5 மூவி தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபிளாப்ஸ்க்கு அப்புறம் வர ஒரு 1 பில்லியன் அடிக்கக்கூடிய படமா இருக்குங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல இவங்க மார்வலோட ரியல் ஜீசஸ்னு அதுக்காக தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க மார்வல் எடுத்த படங்கள் அப்படி வின்டர் சோல்ஜர், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார், இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் இந்த மாதிரி தரமான படங்களை எடுத்து கொடுத்து அந்த டைம்ல லிட்டரலி மார்வல் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து ஃபேஸ் 4 and 5ல வந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மார்வல் ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் தான் பண்ணிச்சு. நோ வே ஹோம் அண்ட் ஷாங்சி தவிர எதுவும் பெருசா சொல்லும்படி இருக்காதுங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்த ஃபேஸ் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஸோ மார்வல் ரூசோஸ் தான் அந்த டைம்ல தூக்கி டாப் ஆஃப் தி டேபிள் வச்சிருப்பாங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ்ங்கிற பிராண்டை உலகம் ஃபுல்லா நிறைய ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்த கிரெடிட்டும் இவங்களே சேரும். அண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்க எடுத்த இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னு. அண்ட் நிறைய நியூ ஆடியன்ஸும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தியேட்டர்ஸ்ல போய் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அயன்மேன் 1க்கு வண்டி விட்றா அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்து மார்வல் மூவிஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதுல தான் நிறைய புது ஃபேன்ஸுமே மார்வலுக்கு கிரியேட் ஆனாங்க. ஸோ அப்படி தாங்க ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு ஃபேன்ஸும் பில்ட் ஆகணும். அது இப்போ கரண்டா மார்வல் நடக்கான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா இப்போதைக்கு மார்வல் இருக்கிற நிலைமைக்கு ஃபேன்ஸ் எப்போதான் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு தரமான சம்பவமா ரூசோஸ் ஆர் பேக்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகாத சமயத்தில் அடுத்த வாரம் தான் அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த வாரம் 2 காமிக் கான் பேனல மார்வல் அட்டன் பண்ண போறாங்க. ஒன்னு ஜூலை 26 நம்ம டெட்பூல் ரிலீஸ் அன்னைக்கு நடக்கிற காமிக் கான் பேனல தான் ஃபர்ஸ்ட் மார்வல் அட்டன் பண்றாங்க. அது முழுக்கவே டெட்பூல் காமிக் கான் பேனல தான் இருக்க போகுது. அதே மாதிரி அடுத்த நாள் ஜூலை 27 நம்ம கெவின் ஃபெகே ஒரு மிகப்பெரிய பேனலை கண்டக்ட் பண்ணி ஃபியூச்சர் ஆஃப் மார்வலை பத்தி பேச போறாராம். ஸோ அதுக்காக தான் இந்த நேரத்தில் எக்ஸாக்டா 1 வீக் இருக்கும்போது ரூசோஸ் பத்தின அந்த அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் வர ஜூலை 27 காமிகான்ல அவெஞ்சர்ஸ் 5 பத்தின அப்டேட்டும் கொடுக்கப்படலாம். அண்ட் சொல்ல முடியாது திடீர்னு கெவின் ஃபெகே காமிகான்ல ஜோ ரூசோ அண்ட் ஆந்தனி ரூசோ ஸ்டேஜ்ல ஏத்தி இவங்க தாண்டா அவெஞ்சர்ஸ் 5 and 6 ஓட டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பெரிய சம்பவம் பண்ணலாங்க. அண்ட் ஃபேஸ் 7க்கான அப்டேட் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் ரூசோஸ் ஆர் பேக்கா இல்லையான்னு. அண்ட் அவெஞ்சர்ஸ் 5ல யாரை வில்லனா எடுத்துட்டு வர போறாங்கன்னு நம்மள நிறைய பேருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா கேங் தான் இந்த படத்துக்கு வில்லனா வரக்கூடியது. ஜானத்தன் மேஜர்ஸ் பைபிள்ல பண்ண சேட்டையால கேங்கை எடுத்துட்டு வர முடியாத சிச்சுவேஷன்ல மார்வல் இருக்கிறாங்க. ஸோ வேற வழி இல்லை டாக்டர் டூம் தான் எடுத்துட்டு வரணும். ஏன்னா இந்த அவெஞ்சர்ஸ் 5 and 6 சீக்ரெட் வார்ஸா எடுத்துட்டு வரதுக்காக தான் பிளான் பண்றாங்க. கண்டிப்பா டாக்டர் டூம் இல்லாம சீக்ரெட் வார் ஸ்டோரியை சொல்ல முடியாது. ஸோ விச் மீன்ஸ் டாக்டர் டூம் தான் அது கன்ஃபார்ம். ஆனால் அது எப்படி காட்ட போறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா டாக்டர் டூம் மார்வலை பொறுத்த வரைக்கும் அவெஞ்சர்ஸ்க்கு மிகப்பெரிய த்ரெட். நம்ம தேனோஸோடவே ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர். நம்ம தேனோஸ் மாதிரி அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் வரைக்கும் எப்படி ஒரு பில்டப் ஏற்றி ஃபைனலாக இன்ஃபினிட்டி வார்ல இறக்கி ஒரு சம்பவம் பண்ணாங்களோ அதே மாதிரி பேட்டர்ல தான் டாக்டர் டூமை சீக்ரெட் வார்ஸ்ல காட்டியாகணும். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் கேங் அண்ட் கோர்தி காட் பிக்சருக்கு எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்கன்னு அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு ரூசோஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தேனோஸ் இன்ஃபினிட்டி வார்ல எந்த அளவுக்கு பேங்கா காட்டியிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதிக சூப்பர் ஹீரோஸை வச்சு விளையாடுறதுலாம் ரூசோஸ்க்கு ஒரு கை வந்த கலை. ஸோ வெயிட் அண்ட் சி அண்ட் லெட் தம் குக் அவ்வளோதாங்க. அண்ட் எனக்கு தோணு ஒரு சில விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட்ஸை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப் பட்டன் தட்டி விட்டுங்க.